என்ன சொன்னாலும் கேட்காது. ஆடா போங்க, சத்தியம் கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக கஷ்டம், ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. பல நேரங்களில் பல சபைகள் இப்படி செய்யுது, பலர் இப்படி செய்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை அசட்டை பண்ணுதல். ஆண்டவர் சொல்லி சொல்லி பல நேரங்களில் பேசுகிறாரு. அப்படி பேசியும் கேட்காத சபைகளுக்கு கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை இங்கேயே சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு 5வது வசனத்தில், நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, ஆதியின் அன்பு செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ மனந்திரும்பாத பட்சத்தில் சீக்கிரமாக விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி போடுவேன். கர்த்தர் கொடுக்கிறதான நியாய தீர்ப்பு. என்ன செய்ய போறாரா? விளக்கு தண்டை தூக்க போறாரா ஆண்டவர். விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி போடுவேன், அது இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துருவேன்றார் விளக்கு தண்டை. விளக்கு தண்டுனா என்னங்க? வெளிப்படுத்தின விசேஷத்தில் விளக்கு தண்டு என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே அப்படின்னு இருக்கு. யாரை பற்றி? ஊழியக்காரர்களை பற்றி அங்கே இருக்கு. இதே காரியம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. 11ஆம் வசனத்திலும் 14வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஒலிவ மரங்களும் குத்து விளக்குகளும் விளக்கு தண்டுகளும் யாருன்னு பார்த்தா அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கு. 14வது வசனத்தில் அபிஷேகம் பெற்றவர். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மனம் திரும்பாத பட்சத்தில், நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அப்படி நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் என்ன செய்வேன்னா உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பல நேரங்களிலே செய்கிற மிக முக்கியமான விஷயம் ஒன்று, ஒரு இடத்தில் ஒரு சபை கர்த்தர் சொன்னதை கேட்காவிட்டால் அந்த சபையிலிருந்து கர்த்தர் அந்த சத்தியத்தை கொடுக்கிற ஊழியக்காரனை, அபிஷேகம் பெற்றவனை நீக்கி போடுவார். ஆண்டவர் எடுத்துருவார் அந்த இடத்துல இருந்து. சத்தியம் கிடைக்காமல் செஞ்சிருவார். விளக்கு தண்டு என்பது ஒரு ஊழியக்காரனை குறிக்கிற வார்த்தை. அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அங்கே வைக்கிறார். ஒருத்தரையும் கர்த்தர் அங்கே அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அப்போ அபிஷேகம் பண்ணி வச்சு ஆண்டவர், இப்போ நம்ம சொல்கிறோம் விளக்கு, இதை நீங்கள் ஒரு வேத பாடம் மாதிரி நம்ம சொல்கிறோம், நல்லா கவனிங்க. விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு யாரு? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் விளக்கு யார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 23வது வசனம், 21, 23, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ விளக்கு என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் சபைக்கு எப்படி பிரகாசிக்கிறாரா? தண்டின் மேல் பிரகாசிக்கிறார். விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சபைக்கு பேசும்போது யார் மூலமா பேசுவார்? ஒரு ஊழியக்காரன் வழியாக பேசுகிறார், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மூலமாக பேசுகிறார். அதான் விளக்கு தண்டு. அப்போ அந்த விளக்கு தண்டை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? அதன் மேல விளக்கு வச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர், அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் கர்த்தருடைய வசனம், அது பிரகாசிக்கிறது சபைக்குள்ளே. அதுதான். அப்போ அந்த விளக்கு தண்டு இருந்தாதான் அந்த சபை முழுவதும் அது பிரகாசிக்கும். இன்னும் நான் ஒரு படி உங்களுக்கு மேலே போய் சொல்கிறேன். உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் வருது இல்லைங்களா? வார வாரம் உங்கள் சபையில் கொடுக்குறாங்க, நான் ஆன்லைனில், இப்போ ஆன்லைனில் கொடுக்குறாங்க, எல்லாரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வசனம் எப்படி உங்களுக்கு வந்து சேருது? கொஞ்சம் அதோடைய மெத்தடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு எப்படி வந்து சேருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போது ஒவ்வொரு வாரமும் எனக்கு இவ்வளோ ப்ரீஷியஸாக தான் வசனம் வருதா, இவ்வளவு இப்படி ஒரு முக்கியமான வசனத்தை தான் நான் பெற்றுக்கொள்கிறேனா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வசனத்தை சபைகளுக்கு எழுத சொல்கிறாரு. சபைகளுக்கு எழுத சொல்லும் போது அந்த வசனம் எங்கிருந்து எங்கே வருது பாருங்க. ஃபஸ்ட்டு 1ஆம் வசனம் சொல்லுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். ஃபஸ்ட்டு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் ஊழியக்காரங்களுக்கு, கீழே உள்ள சபைகளுக்கு கொடுத்துருங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிதா, 2வது இயேசு கிறிஸ்துக்கிட்ட வருது. அடுத்து இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அடுத்து அந்த வசனத்தை கொடுத்து தம்முடைய தூதனை அனுப்புகிறார். யாரு? இயேசு தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அடுத்து அந்த தூதனை வந்து யார்கிட்ட கொடுக்கிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினான் விசேஷம். 4வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் பிதா, அடுத்து இயேசு, 3வது இயேசுடைய தூதன். அவர் வந்து யாருக்கு கொடுக்குறாரு? யோவானுக்கு கொடுக்குறார். அதாவது அப்போஸ்தலர் உபதேசம். இந்த அப்போஸ்தலர்களுடைய வேதம் தான், அவங்க எழுதினது தான் நமக்கு இந்த பைபிள், புதிய ஏற்பாடு.
இந்த வேதம் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தூதனை அனுப்பி அப்போஸ்தலர் வழியாக கிடைக்குது. இது யோவான் நமக்கு கொடுத்தது, நிருபங்கள் பவுல் கொடுத்தது, லூக்கா கொடுத்தது, மார்க்கு கொடுத்தது, இப்படி எல்லாரும் யாக்கோபு எழுதினது, யூதா எழுதின நிருபம், எல்லா அப்போஸ்தலரும் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் 12 அப்போஸ்தலர்களும் எல்லாம் எழுதி நமக்கு பக்காவாக இங்கே நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல 27 புஸ்தகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ 4வது ஸ்டேஜ் அது. யோவான் அடுத்து என்ன செய்கிறாரு? வசனம் இங்கே நல்லா சொல்லுது பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இப்போ யோவானை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டும். இப்போ அப்போஸ்தலர் மூலமா அடுத்து யாருக்கு வருது வசனம்? சபைக்கு வருது. சபையினுடைய தூதனுக்கு தான் வருது ஃபர்ஸ்ட். இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் வழியாக உங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட் பிதா, 2வது இயேசு, 3வது இயேசுவினுடைய தூதன், 4வது அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் வழியாக சபையின் தூதன். இந்த வேத வசனம் நமக்கு அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் நம்ம ஊழியக்காரன் வழியாக உங்களுக்கு வருது. அடுத்து இந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்து யார் பேசுறா? வசனம் சொல்லுது, 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன ஆகுது? அடுத்து இந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்து யார் பேசுறா? ஆவியானவர் பேசுகிறார். ஊழியக்காரன் பேசல. ஊழியக்காரனுடைய வார்த்தை உங்களை ரட்சிக்காது, ஆவியானவருடைய வார்த்தை தான் ரட்சிக்கும். ஏன் ஒரே ஊழியக்காரன் பேசுகிற இடத்துல ஒருத்தர் மனம் திரும்புறான், ஒருத்தர் மனம் திரும்ப மாட்டேங்கிறான் அப்படின்னா ஆவியானவர் அவங்க கூட பேசியிருக்கிறார், ஆவியானவர் இவர் கூட பேசலைன்னு அர்த்தம். இதில் ஊழியக்காரங்க 5வது ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஆவியானவர் 6வது ஸ்டேஜில் இருக்கிறார். அந்த ஆவியானவர் யாருக்கிட்ட பேசுகிறாரு? சபைக்கு பேசுகிறாரு. நீங்கள் 7வது ஸ்டேஜில் இருக்கிறோம். நீங்கள் இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு ரீச் ஆகும்போது 6 ஸ்டேஜை கடந்து 7வது ஸ்டேஜில் உங்ககிட்ட வந்து சேருது. ஒவ்வொரு வாரமும் பரலோகத்திலிருந்து வார்த்தை உங்களுக்கு வரும்போது 7 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வருது. அதுதான் ப்ரீஷியஸ். அப்போ இவ்வளத்தையும் கொளுத்தி எங்கே வைக்கிறார்? வசனத்தை மேலே வைக்கிறார். விளக்கு தண்டின் மேல் இயேசு, அதுக்கு விளக்கு தண்டு, அது மேலே இயேசு, அது மேலே பரிசுத்தாவி என்ன, அது வழியாக வசனம். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்குள்ள வசனம் வருது. அப்போ இந்த வசனம் உங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஊழியக்காரனை வசனம் சொல்லுது அபிஷேகம் பண்ணப்பட்டு. நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்க, சனிக்கிழமை வெளியே வரவே மாட்டாங்க. நாங்கள் பார்த்துருக்குறோம், எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் காத்திருப்பு நாள்னு பேர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவங்க செய்தி கொடுக்க போகிறாங்கன்னா, இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் வெள்ளிக்கிழமை செய்தி கொடுக்க போகிறாங்கன்னா வியாழக்கிழமை தேவ சமூகத்தில் அப்படி காத்திருப்பாங்க, சனிக்கிழமை தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கிட்டு வருவாங்க. ஒருவேளை அந்த சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரலனா சில ஊழியக்காரங்க படுற பாடம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு மூத்த ஊழியர், ஏறக்குறைய 30-35 வருஷமாக ஊழியம் பண்ணுற ஒரு ஊழியர், ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஜெகன் நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கிறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஃப்ரீயாக தானே இருக்கிறேன், என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஃப்ரீயாக தானே இருக்கிறேன். அவர் சொன்னார், நாளைக்கு என் சபைக்கு செய்தி கொடுக்க வரியா அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னென்ன நீங்கள் என்ன கூப்பிட்றீங்க? நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி செய்தி கொடுக்க முடியும் அங்கே? இல்லை, நானும் 10-11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன், கர்த்தருடைய வார்த்தை இன்னும் எனக்கு வரல, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசித்து பாருங்க, அந்த மூத்த ஊழியருக்கு நினச்சா அவர் கொடுத்த 1000கணக்கான செய்தி அவர் டைரியில் இருக்கு. 1000கணக்கான செய்தி டைரியில் இருக்கு. ஏதோ ஒரு செய்தியை தூசி தட்டி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க அவங்களுக்கு தெரியாதா? தே ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ அனுபவங்கள் அவங்களுக்கு உண்டு. ஆனால் என்ன செய்தாங்க தெரியுமா? இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கர்த்தரிடத்துல வார்த்தை வேணும், நாளைக்கு காலையில் பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு வார்த்தை வேணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்னன்னைக்கு போய் மன்னாவை எடுத்துக்கிட்டு வா, அன்னன்னைக்கு போய் மன்னாவை எடுத்துட்டு வா, சேர்த்து வைக்காத. நாளைக்கு மன்னாவை இன்னைக்கு வைக்காத, அது பழைய மண்ணா, பூச்சி வந்துடும். அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்னைக்கு உரிய மன்னாவை இன்னைக்கு எடு, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுன்றார் ஆண்டவர். ஒரு ஊழியக்காரனோட வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு செய்தி கொடுக்க போறதா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். என்ன வார்த்தை நான் கொடுக்கணும் ஆண்டவரே? இது பாஸ்டரு, எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், சுவிசேஷகன் யாரா இருந்தாலும் இதான் மெத்தட். கர்த்தருடைய வார்த்தையை புல்பிட்ல ஏறி நின்று கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் கொடுத்தாருங்கிற நிச்சயம் வராம அந்த வார்த்தையை கொடுக்க கூடாது. ஈவன் தான் உங்ககிட்ட 10 மெசேஜ் இருக்கும், நல்ல பாயிண்டா இருக்கும், நல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லணும், இதை குடுன்னு சொல்லணும், அப்பதான் கொடுக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்க சொன்னார்னா, ஒருவேளை அதில் உங்ககிட்ட கொஞ்சம் பாயிண்ட்ஸு நீங்கள் சரியாக கூட எடுத்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அந்த நேரத்தில் என்ன தோணும் தெரியுமா? ஐயோ, இதை எப்படி கொடுக்க போகிறோம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம ரெடி பண்ணலையே, போய் மேலே நின்னா எப்படி கொடுக்க போகிறோம். நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஆவியானவர் உண்மையாக கிரியை செய்வார், ஆவியானவர் பேசுவார். அன்னைக்கு தான் ஜனங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓ,
உங்க வாயிலிருந்து புறப்பட்டது ஆவியானுடைய வார்த்தை அப்படிம்பாங்க. ஆவியானுடைய வார்த்தைம்பாங்க. காரணம், ஆவியானவர் இடைப்படுவார். ஏன்னா அவர் சொன்னது அன்றைக்கு. ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ண மெசேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஓகே ரைட் ஃபைன், இது நல்ல பாயிண்ட், இதை கொடுப்போம், அப்படியே நீங்கள் நல்லா ஏற்ற இறக்கத்தோட நல்ல 2 பாட்டையும் பாடி 2-3 கதையும் சொல்லி இன்னைக்கு மிரட்டிடலாம் அப்படின்னு போய் நீங்கள் கொடுத்துட்டு வருவீங்க. ஒரு அசைவு இருக்காது கூட்டத்தில், காங்கிரிகேஷனில் ஒரு அசைவு இருக்காது. மண்ணு மாதிரி உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு முழு தோல்வி அடைஞ்சிருப்போம். ஏன் என்னன்னு தெரியாது. நல்ல மெசேஜ் தானே. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, அவங்க குறைய ஒத்துக்காம, க்ரௌடு சரியில்லை, க்ரௌடுக்குள்ள வசனம் போல இல்லைங்க, நாம ரெடி ஆகணும். அதுவும் இருக்கு. சில நேரங்களில் கற்பாறை நிலம் இருக்கு, என்ன போட்டாலும் உள்ள போகாது, அது வேற. ஆனால் நாம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது ப்ரிப்பேர் ஆகணும். சில ஊழியக்காரங்க அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் சொல்லாம வசனத்தை கொடுத்துறாத, தைரியமா சொல்ல, இன்னைக்கு வசனம் இல்லை, நான் சொல்ல கொடுக்க முடியாது, வேற ஒருத்தரை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆனா நீங்க புல்பீட்டில் நிற்கும் போது கர்த்தரிடத்துல இருந்து வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு அப்படி புல்பீட்ல இருந்து பேசுற ஊழியக்காரங்க ஒரு சிலர் ஆகி போயிட்டாங்க. ஒரு சிலர் காத்திருந்து கர்த்தரிடத்துல இருந்து வசனையை வாங்கிட்டு வர அந்த வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள் ஒரு சிலர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, அபத்தம். அப்படியே டைரியில நிறைய எழுதி வச்சிருக்கிறது அப்படியே திருப்பறது, உட்காந்து சனிக்கிழமை என்ன கொடுக்கலாம், நைட்டு 11 மணிக்கு அப்படியே எடுத்துட்டு அந்த டைரியில் ஒரு இதை வச்சு நாளைக்கு இதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வரவங்க. ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன். நான் யாரையும் குறை சொல்றது இல்லை, எந்த ஊழியக்காரனும் நமக்கு தெரிய வேண்டாம். இப்படிப்பட்டது நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன். அப்படியே வருவாராம், காங்கிரிகேஷனில் வந்து வருவாராம். வரும்போது அங்கே உட்காந்துருக்கிற ஒரு பையனை, தம்பி ஏதோ ஒரு வசனம் சொல்லு அப்படின்னு பாரான். அவனுக்கு தெரிஞ்ச வசனத்தை, ஐயோ கேட்குறாரு ஊழியக்காரர் கேட்குறாருன்ட்டு கிடுன்னு ஒரு வசனத்தை சொல்லுவாராம். உடனே கூட்டத்தில் ஏறி, நேற்று ராத்திரி ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தாருன்னு பேசுவாராம். அந்த பையன் வந்து சொல்கிறான், அண்ணே நான் தானே அந்த வசனத்தையே கொடுத்தேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, புல்பிட் என்பது மனுஷன் பேசுறதுக்காக கர்த்தர் உருவாக்கின இடம் இல்லை, தேவன் பேசுவதற்காக உருவாக்கின இடம். நாம் பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. வீட்டில் பேசிக்கலாம், காட்டில் பேசிக்கலாம், எங்கே வேணால் பேசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருந்து மட்டும் கர்த்தர் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரணும். அப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்தும் நீ கேட்காமல் போனால், கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு, நீ கேட்காமல் போனால், வசனம் சொல்லுது, உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நிறைய ஊழியக்காரங்க பாடுபட்டு ஊழியம் பண்றாங்க, கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாங்க. அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனா ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவு இல்லை. எவ்வளவோ செஞ்சு பார்க்குறேன், இந்த ஜனங்க மண்ணு மாதிரி இருக்காங்க. எவ்வளவோ சுவிசேஷம் சொல்லி பார்த்துட்டேன், ஒரு கிரியை இல்லை. ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அவங்கள வச்சிருக்கிறாரு? பல நேரங்களில் ஊழியர்கள் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறாங்க, என்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னே தெரியல, இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இங்கே ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, ஒருத்தர் கூட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க இல்லை. ஆனால் இங்கே கொண்டு வந்து என் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நான் என்னத்துக்காக இங்கே இருக்கனே தெரியலம்பாங்க. எதுக்காக இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் இருக்கிற அந்த இடம் இருக்க கர்த்தருடைய பார்வையில் அழிவுக்கு நேரான இடம். அங்கே இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் அவ்வளோ இருக்கும் அந்த இடத்துல. கர்த்தர் வந்து இந்த இடத்த அழிச்சிடலாங்கிற இடம் அளவுக்கு வந்திருக்கும். அந்த இடத்துக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கடைசி சான்ஸ் யாருன்னா நீங்கள் தான். ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் அங்கே அனுப்பிடுவார். அனுப்பிட்டு அந்த ஊழியக்காரன் போய் அங்கே ஒரு 5-10 நீதிமான உருவாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் பாதுகாக்கப்படும். ஏன்னா நமக்கு வசனம் தெளிவாக இருக்குது, 10 நீதிமான் இருந்தால் அந்த இடத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அழிக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிதா இன்னும் ஏன் இந்த மரம் இருக்கிறத வெட்டி போடு, இந்த இடம் சோதோமின் கூக்குரல் என் காதுக்கு வந்துருச்சு, அதை வெட்டி போட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பி அந்த ஊழியக்கார பாவம் இதெல்லாம் தெரியாது, அங்கே இருக்கிறவங்க காட்டு மிராண்டின்னா தெரியாது, அங்கே இருக்கிறவங்க சொன்னாலும் கேட்க மாட்டான்னு தெரியாது. அங்கே போனோன்னே இவரும் அழைப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக போவார். அங்கே போனால் கல்லும் முள்ளும் தான் இருக்கும், அதுக்கு நடுவில் தான் விதைய போடுற மாதிரி இருக்கும். 1-2 முளைக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும், 50 விசுவாசி கூட இருக்காது. உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ ஊழியக்காரங்க கிராமங்களில், எத்தனையோ ஊழியக்காரங்க காடுகளில் மிஷினரிகளாக போய் உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட் பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு 50 ஆத்துமா, 25 ஆத்துமா அப்படி தான் கிடச்சிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, அண்ணே நானும் எவ்வளோ பண்ணி பார்க்குறேண்ணே, ஒன்றும் முடியல. காரணம் அதுதான், அந்த இடம் கர்த்தருடைய பார்வைக்கு அழிவுக்கு நேராக வந்துருச்சு. அந்த இடம் அழியாதபடிக்கு கர்த்தர் அனுப்பி வச்சார். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த வசனம் கொடுத்து கொடுத்து ஜனங்க தேரலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? விளக்கு தண்டை அந்த ஊழியக்காரனை அந்த இடத்திலிருந்து நீக்கி விடுவார். எத்தனை ஊழியக்காரன் அப்படி நீக்கி இருக்கிறார் தெரியுங்களா? சோதோமுக்கு ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை சொல்லி சொல்லி பார்த்தார். கடைசி சான்ஸ் லோத்து, கடைசி சான்ஸ் லோத்து.
லோத்து அந்த இடத்த விட்டு வெளியே போகிறான். ஒரு நீதிமான் விளக்கு தண்டு வெளியே போகுதுன்னா அந்த இடம் அழிய போகுதுன்னு அர்த்தம். அந்த இடம் அழிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ கடைசி விளக்கு தண்டையும் கர்த்தர் அங்கேருந்து எடுக்கிறார். லோத்து வெளியே வர்றார். லோத்து யாரு? ஒரு நீதிமான். அவர் வெளியே வர்றார். அவர் வெளியே வந்துட்டா அந்த இடம் அழிய போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வசனங்களை கொடுக்கிறார். அந்த வசனங்களை கேட்டு 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 நீங்கள் ஆவியில பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி அந்த வசனத்தை கேட்டும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த வசனத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்றால், ஒரு நாள் வரும், வசனம் கேட்காத பஞ்ச காலம் ஒன்று கர்த்தர் கொண்டு வருவார். இந்த பஞ்சத்தை கர்த்தரே கொண்டு வருவார். ஆமோஸ் 8:11 சொல்லுது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சத்தை கர்த்தர் அனுப்புவார். ஏங்க பஞ்சம்? இப்போ அப்போ இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சத்தை கர்த்தர் எப்படி அனுப்புவார்? கர்த்தர் வசனம் கேட்க கிடைக்காம பண்ணுவாரா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கர்த்தர் தான் உண்டாக்கினதை அவரே அழிப்பார். அவர் நாட்டினதை அவரே பிடுங்குவார். அவர் விளைய பண்ணினதை அவரே அழித்து போடுவார். அவர் உருவாக்கினதை அவரே மொட்டையடிப்பார். அவரால் அது முடியும். அவரை ஏன் நீங்க கேட்க முடியாது? அவர் உண்டாக்கின பூமியை அவரே தண்ணியில் அழிப்பார். அவர் கட்டின தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை அவரே இடித்து போடுவார். அது அவரால் முடியும். ஏன்? எருசலேம் தேவாலயத்துக்குள்ள அருவருப்பு காணப்பட்டால் அதை செய்வார். இன்னைக்கு செய்ய மாட்டாரு. இன்னைக்கு அந்த அருவருப்பு, எருசலேம்ல இருந்து அருவருப்புலாம் இன்னைக்கு இல்லைங்க. நாம அப்படியா செய்யறோம்? எருசலேம்ல இருந்து அருவருப்பு வேறு, இன்னைக்கு தேவாலயத்தில் இருக்கிற அருவருப்பு வேறு. இன்னைக்கு கர்த்தர் அருவருக்கிற பொருளாசையும் கர்த்தர் அருவருக்கிறதான பண ஆசையும் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார்ல எல்லாத்தையும். அப்ப என்ன பண்றாரு? வசனம் கேட்க கிடையாத காலம், பஞ்சம் வரும். விளக்கு தண்டை கர்த்தர் எடுப்பார். வசனம் கேட்க முடியாத டயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். காரணம், கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இத்தனை வருஷம் கர்த்தர் பேசினார, என்ன செஞ்சோம்? அந்த வசனத்தை கீழ்பட்டோமா? சபைக்கு போகும்போது இப்ப தெரியல. இப்ப இந்த 70 நாளைக்கு முன்னாடி சபைக்கு ஒவ்வொரு வாரமும் போகும்போது இந்த மேன்மை நமக்கு அப்ப தெரியல. வசனம் கொடுக்கும்போது அசட்டை உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கிறது, வசனம் கொடுக்கும்போது அசட்டை தூங்குறது. என்ன கேட்டா, நான் நைட் ஷிஃப்ட், அதனால டயர்டாகி தூங்குனேன். இன்னைக்கு வந்து சொல்றது, வசனம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஊழியக்காரனுக்கு மார்க் போடுறது, வசனம் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து நான் SMS அனுப்புறது, வசனம் பண்ணும்போது சபைக்குள்ள உட்காந்து ஒருத்தர் கண்ணுல பேசுறது. நொறுக்கி போட்டார் கர்த்தர். இன்னைக்கு வசனம் கிடைக்க கிடையாத காலம், ஆன்லைன்ல கிடைக்குதுன்ற ஒரு தைரியம் நமக்கு. இன்னும் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் இதுவும் கிடைக்க போகாமலும் பண்ணுவார். நல்ல கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கறது ஆதியில கொண்டு வந்த அந்த அன்பு கிடைக்கல. எந்த இடத்துல இருந்து உனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அந்த விளக்கு தன்னை தூக்கிடுவாரு. இப்ப விளக்கு இருக்கும், விளக்கு இருக்கு, அந்த விளக்கு அணையாது. அது இயேசு கிறிஸ்து. அந்த விளக்கு அணையாது. ஆனா யோசிச்சு பாருங்க, தண்டு மேல இல்லாம இருந்தா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் அந்த விளக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் உண்மையா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் வசனம் கிடைக்கும், பெரும்பான்மையான ஜனங்களுக்கு கிடைக்காது. இத்தனை ஆண்டு காலம் எல்லாருக்கும் வசனம் கொடுத்தாரு கர்த்தர், அத்தனை பேருக்கும் வசனம் கொடுத்தாரு. இப்போ குறிப்பிட்ட கிரௌடுக்கு மட்டும் கிடைக்கிறத சுருக்கி இருக்கிறாரு. இன்னும் போக போக ஒரு நியூக்ளியர் வார், ஒரு குளோபல் வார்மிங், சோலார் சுனாமி, இன்னொரு பயோவார் ஒன்று ஏற்பட்டால் போதும், மொத்த சேட்டலைட்டும் ஸ்டாப் ஆகிடும். ஒரு பயோவாரோ, ஒரு நியூக்ளியர் வாரோ, அல்லது ஒரு டிஜிட்டல் வாரோ, அல்லது ஒரு சோலார் சுனாமியோ எது ஏற்பட்டாலும் ஒரு ஆஸ்ட்ராய்டு கிராஸ் பண்ணா கூட மொத்த சேட்டலைட்டும் க்ளோஸ். அதுக்கப்புறம் கிடைக்காது வசனம். அதைத்தான் சொல்ல வரேன். இது மனம் திரும்புகிற காலம், மனம் திரும்புகிற காலம். உன்னை ஆசை வார்த்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்பவும் ஆசை வார்த்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. கவலைப்படாது, ஒன்றும் நடக்காது, எல்லாம் சரியா போயிடும். கிடைச்ச காலத்தில் மனம் திரும்புங்க. மனம் திரும்பா விட்டால் கர்த்தர் விளக்கு தண்டை எடுத்து போடுவார். உன் ஊழியக்காரனை உன்னிடத்தில் நீக்கி போடுவார், வசனத்தை நீக்கி போடுவார். வேதம் கிடைக்காதபடிக்கு ஒரு காலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. மனம் திரும்புவோம். அதான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் நீங்க பைபிளில் பாருங்க, ஒரு அசம்பாவிதம் உலகம் ஃபுல்லா நடக்குதா, உடனடியாக ஜனங்க மனம் திரும்புறாங்க, உடனடியாக ஜனங்க முழங்கால் போடுறாங்க. ஆண்டவரே, ஆமா. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், நாங்கள் ஒன்றுமே செய்யலையே, பாவமே செய்யலையா? சரி, நீங்கள் பாவம் செய்யாத பூரண பரிசுத்தவான்கள்னே வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் பாவமே செய்யாத 100% பரிசுத்தவானே வச்சுக்கோங்க. தானியேல் புஸ்தகத்தில் போய் தானியேல் வந்து ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு? தானியேல் புஸ்தகத்தில் நாங்கள் பாவம் செய்தோம்னு ஜெபம் பண்ணுறாரு. தானியேல் பாவம் செஞ்சாரா? தானியேல் பாவம் செஞ்சாரா? எருசலேமில் இருக்கும்போது, எருசலேம் தேவாலயத்தில் அவ்வளோ அருவருப்பு நடந்தபோது தானியேல் ஒழுக்கமாக ஜெபம் பண்ண ஆளு.
ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் எருசலேமில் எப்படி ஜெபம் பண்ணானோ அப்படியே ஜெபம் பண்ணான். அவன் எப்படி எருசலேமில் இருந்தாலும் அதே மாதிரி உண்மை உள்ளவனாக இருந்தான். எருசலேம்ல வந்த உடனே ராஜாவுடைய பதார்த்தத்தில் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹி இஸ் பர்ஃபெக்ட். அங்கே எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இங்கே இருந்தார். ஏன் இந்த பரிசுத்தவான் வந்தார்? இந்த பரிசுத்தவானுக்கு ஏன் சங்கிலி கையில்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஏன் சங்கிலி? அவங்களாம் சிலை வழிபாடு பண்ண மாட்டேன்னு இங்கே அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவங்க எருசலேமில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருப்பாங்க. ஏன் மொர்தேக்காய் வந்தார்? வசனம் சொல்லுது, எக்கோனியா காலத்தில் அவன் ராஜா சிறையிருப்பு கொண்டு வந்த போது மொர்தேக்காயும் வந்தான்னு இருக்கு. ஏன் இந்த பரிசுத்தவான் எஸ்ரா இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க? இவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? இல்லைங்க, உலகம் முழுவதும் எருசலேம் முழுவதும் ஒரு பாவம் வரும்போது அது சில பரிசுத்தவான்களையும் பாதிக்கும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் பத்திரமாக பாதுகாப்பார். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விவரம் புரியாம ஒரு சிலர், நாங்க செய்யலையே, எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அது கர்த்தருடைய கோபம் இல்ல. கர்த்தர் ஒட்டுமொத்தமா கோபப்படும் போது தம்முடைய ஜனங்களை அதில் பத்திரமாய் பாதுகாக்கிறார். எருசலேம் முழுக்க வந்தாலும் எருசலேமில் இந்த பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டம் ஒன்று இருந்துச்சு, அவங்கள பத்திரமா பாதுகாத்தார். இன்னைக்கு அதான் நடக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் மன திரும்பத்துக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆதி அன்புக்கு திருமணம். நாங்கள் பாவம் செய்தோம். யாரு? தானியேல் சொல்றாரு. அவர் பாவம் செஞ்சாரா? நம்ம பார்வையில் சொன்னா அவர் பரிசுத்தவான். அவர் என்ன சொல்றாரு? சிங்கக்கபில தூக்கி போட்டா கூட என்ன சாவடிக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு பரிசுத்தவான். அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் இன்னைக்கு யார் இருக்கிறாங்க நமக்கு தெரியல. அவர் இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? நாங்கள் பாவம் செய்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க எங்க பாவம் செஞ்சோம், எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, அப்ப நாங்க அது பாவத்தினால வந்ததில்லைன்னு இன்னைக்கு நம்ம துணிகரமா பேசுறோம். முதல்ல தாழ்த்தணும். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். ஏன்? நம்ம யாரும் இங்கே பூர்ண பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. இங்கே தானியேல் அளவுக்குலாம் கிடையாது. தானியேல் அந்த இடத்துல தாழ்த்துறார் தன்னை. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, விளக்குத்தண்டை நீக்கிற காலம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன். இன்னைக்கு நாம மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் இருக்குது. வெறும் நியாயத்தீர்ப்பை மட்டும் கர்த்தர் சொல்லிட்டு முடிக்கல. ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தையை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நீ கேளு. அப்படி நீங்க கேட்டுட்டீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே, ஆதி அன்புக்கு திரும்புகிறோம்ப்பா, திருப்பி நாங்கள் அதே இடத்துக்கு வரோம் ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தோம், ஊழியத்துக்கு வந்த புதுசில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தோம் ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற புதுசில் எவ்வளவு நாங்கள் உங்களுக்கு என்று வைராக்கியம் உள்ள சாட்சிகளாக நின்றோம், அந்த மாதிரி நாங்கள் மீண்டும் வரத்துக்கு வரணும் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோன்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் உலகத்துக்கு பின்னாடி போயிட்டோம், பண ஆசைக்கு பின்னாடி போயிட்டோம், சம்பாத்தியத்துக்கு பின்னாடி போயிட்டோம், லௌகிக கவலைகளுக்கு பின்னாடி போயிட்டோம், பெருந்தண்டிக்கு பின்னாடி போயிட்டோம். நாங்கள் நீங்கள் மனம் திரும்புகிற ஆண்டவரே, ஆதி அன்புக்கு நாங்கள் வரோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, முன்னிலைமை விட மேலான காரியம் என்ன தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஜீவ விருட்சம் எங்கே இருக்குது தெரியுமா? பரதீசின் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் விளக்குத்தண்டை நீக்கி போடுறதும் ஜீவ விருட்சத்தை கொடுக்கறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி ஒரு தனி மெசேஜை நம்ம கொடுத்துருக்குறோம். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு அதை நீங்கள் ஒருவேளை டைம் இருந்தால் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் 2 சாய்ஸையும் வச்சிருக்கிறார். மனம் திரும்பும் பட்சத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன், மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து விளக்குத்தண்டை, உன் ஊழியக்காரனை, உன் சபையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, வேத வசனத்தை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவார். எது நமக்கு வேணும் முடிவு செய்ய வேண்டியது. அதான் எப்பவும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நன்மையை தெரிஞ்சுக்கிட்டா இது, தீமையை தெரிஞ்சுக்கிட்டா இது. தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் 2 கனிகளையும் வச்சாரு, ஜீவ விருட்சத்தையும் வச்சாரு, நன்மை தீமை அறித்த கனியும் வச்சாரு. 2த்தையும் சொன்னாரு, ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான், இதை சாப்பிட்டா சாகவே சாவாய். 2 இருக்கு. தெரிஞ்சு கொள்றது நம்ம கையில் தான் இருக்கு. ஆதி அன்பை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னேன்னு எடுத்துக்கிட்டு நீங்க நடந்து பாருங்க, நீங்க உங்களுடைய பாதை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாதையாக இருக்கும். உங்களுடைய பாதை பரதேசின் மத்திக்கு போகிற பாதையாக இருக்கும். ஆதி அன்பை விட்டுட்டு உலக அன்புக்கு நேராக திரும்பி, உலகம் போதும், இப்ப கிடைக்கிற சந்தோஷம் போதும், இன்னைக்கு என்னன்னு பாருங்க, இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, உங்களுடைய பாதையின் முடிவு விளக்குத்தண்டு நீக்கப்பட்டு
விளக்கு வெளிச்சம் ஒரு நாள் உங்களுக்கு இல்லாமல் போகும். நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம ஜெபம் பண்ண போறோம். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களின் மூலமாக நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது உருவ குத்துகிறது. வசனம் தடவி கொடுக்கிறதல்ல ஆண்டவரே, குத்துகிற வசனம். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஜனங்கள் சொல்றாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக்கி. தேவ சமூகத்தில் நீ தாழ்த்துங்க. வசனம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது இருபுறம் கருக்குள்ளது. அந்த இருபுறம் கருக்குள்ள வசனத்தை நீங்க ஏதோ தடவி கொடுக்கிற மெடிசன் நினைக்க முடியாது. அது அணுக்கள் எல்லாவற்றையும் உருவ பிரிச்சு, அது உருவ குத்துற வசனம். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் அந்த வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனம் நம்மளை சுத்திகரிச்சு 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 கடைசியாக கொண்டு போய் பரதீசின் மத்தியில் ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்தில் நிற்க வைக்கும். நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா, என்னை குத்துங்க ஆண்டவரே, என்னை சரி பண்ணுங்க ஆண்டவரே, கொத்தி எரி போடுங்க ஆண்டவரே, கிளை நறுக்கி களை பிடுங்கி கற்களை பொறுக்கி நல்ல திராட்சை கனிகளை கொடுக்க வைங்கப்பான்னு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அதை நல்ல கனிகளை கொடுக்கும். சில நேரங்களில் ஒத்துக்கொள்ளாம நல்ல கனி கொடுக்காம கசகான கனிகளை கொடுத்தா ஒரு நாள் வரும், கர்த்தர் திராட்சை செடியை வெட்டி போடுவார். நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மரத்தின் வேறு அருகே கோடாலியானது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. உன் ஆதி அன்பை சோதித்துப்பார். நீ தேவனை ஏற்றுக்கொண்ட புதிதிலே அவரோடு கூட இருந்த ஐக்கியம் எப்படி? தேவனை ஏற்றுக்கொண்ட புதிதிலே வேதத்தின் மேல் இருந்த வாஞ்சை எப்படி? தேவனை ஏற்றுக்கொண்ட புதிதிலே, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற புதிதிலே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதிதிலே என்ன வைராக்கியம் இருந்தது? இன்னைக்கு அது இருக்கா? இன்னைக்கு இந்த லாக்டவுன்ல நடுவுல கர்த்தர் உன்னை உட்கார வச்சு வசனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற காரணம், உன்னை மீண்டும் கட்ட விரும்புகிறார். உன் பலிபீடத்தை கர்த்தர் சப்பனிட விரும்புகிறார். மீண்டும் வசனத்துக்கு நேராக திரும்பவும். இது நம்மளை சரிப்படுத்துகிற ஒரு காலம். இப்ப நம்மளை ஆண்டவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்க ஆதி அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்ப்பா. நாங்கள் மீண்டுமாக உம்மோடு கூட இணைய விரும்புகிறோம். மீண்டும் நாங்கள் நாட்டப்பட விரும்புகிறோம், கட்டப்பட விரும்புகிறோம். மீண்டும் நாங்கள் கனி கொடுக்க விரும்புகிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ அறிந்திருக்கிறீரப்பா. இந்த சத்தத்துக்கு செவிசாய்த்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எப்படியாகிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, எப்படியாகிலும் மீண்டும் உம்மோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி உண்மையா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் கடந்து வருவதாக, கர்த்தருடைய வசனம் உருவ குத்துவதாக, ஒரு விசை கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட ஒப்புரவாக்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்க விளக்கு தண்டை நீக்கி போட வேண்டாம். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீக்கி போட வேண்டாம். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் நீக்கப்பட வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் ஜீவ விருட்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, நாங்கள் பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.